வணக்கம். ரொம்ப நாளாக என்கிட்ட மடிசார் புடவை ரொம்ப நல்லா நீ உடுத்துற, எப்படி உடுத்துறேன்னு நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் கேட்பாங்க. இது 9 மீட்டர்ஸில் உடுத்துறியா இல்லை 6 மீட்டர்ஸில் உடுத்தியா? அதாவது 9 கஜம் அப்படின்னாலே 9 மீட்டர்ஸ் 9.5 10 மீட்டர்ஸ் உள்ள சாரீஸில் உடுத்துறியா, இல்லை 5.5 6 மீட்டர்ஸ் இருக்கிற சாரியில் உடுத்துறியான்னு கேட்பாங்க. நான் ரெண்டுத்துலேயுமே உடுத்துவேன். அதில் இந்த 5.5 6 மீட்டர்ஸ் நான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவேன் டே டு டே லைஃப்பில். ஸோ இன்னைக்கு எப்படி அதை நான் உடுத்துறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் பண்ணி கட்ட போகிறேன். இப்போ என் கையில் நான் இருக்கிறது ஒரு சாதாரணமான லினன் காட்டன் சாரீ. இது 6 மீட்டர் 6 கஜ புடவை உடுத்துற சாதாரண லினன் காட்டன் சாரீ. இப்போ இதில் நம்ம எப்படி உடுத்தணும் அப்படின்றத நான் சொல்லி தரப்போனேன். அதாவது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? இது ஃபால்ஸ் வச்சுருக்கேன் நானும். இது நம்ம சாதாரணமாக 6 கஜ புடவை உடுத்தும் போது என்ன பண்ணுவோம், இதை இப்படி வச்சு நம்ம எப்படி டைப் பண்ணுவோம் இல்லையா? இப்போது இதை நம்ம இப்படி வைக்காம இப்படி வைக்க போகிறோம். அதாவது இப்படி வைக்காம இதை இப்படி வைக்க போகிறோம். இதை நம்ம ஹிப்பில் இப்படி சொருக போகிறோம். இப்படி சொருகிட்டு ஃபுல்லாக இப்படி சொருகிடும். இப்போது இப்படி பறந்த மாதிரி சொருகிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டொமக்கில் எல்லாம் சேராது. இப்படி பாருங்கள், பறந்துருக்கா? இப்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் நம்ம கச்சம் போட போகிறோம். ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட போகிறோன்னா, கச்சம் போட்டு இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ரைட் லெக்கில் நமக்கு கச்சத்தோட மடிப்பு வரும். இந்த கச்சத்தோடைய பாருங்கள், இப்படி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி எடுத்து சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி சின்னதாக நாட் போட்டுட்டோம் அப்படின்னா இது விழாது. சின்ன நாட் போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பேக் சைடு சொருக போகிறோம். சொருகியாச்சா? ரொம்ப ஈஸியாக போயிடுதா? இப்போது இந்த போர்ஷன் இருக்கு பாருங்கள், இதை இப்படி ஃபஸ்ட்டு இதை இப்படி வச்சு இந்த காலை இப்படி அகட்டிக்கணும். காலை அகட்டி இப்படி கொண்டு ஏன்னா இந்த கால் நம்ம இப்படி அகட்டும் போது இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது என்னென்னா நம்ம நடக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி கொண்டு பாருங்கள், இதை இப்படி கொண்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்படி வச்சுட்டு இந்த தலைப்பை இப்படி சரி பண்ணி நம்மளுடைய சைஸுக்கு, அதாவது நமக்கு சரியாக கச்சம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இது வருது. இப்போ என்ன பண்ணுறோம், இதை இப்படி போட்டுட்டோமா, இதை இங்கே போய் பின்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் போகிறோம். இதை இப்படி நம்ம சொருகிண்டு அதை இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணணும். இன்ஸ்கர்ட்டை கம்பல்சரி நம்ம போட்டிருக்கணும். இப்போ ஃபுல்லாக இதை நம்ம இப்படி சொருகிட்டு இதை இப்படி எடுத்துன்னு அழகாக இப்படி சொருகியாச்சா? உங்களோட ஃப்ளீட், அதாவது இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை இப்போ நீங்கள் வைக்கலாம். இப்படி ஃப்ளீட் வைக்கும்போது இந்த ரைட் லெக்கில் இருக்கக்கூடிய இந்த முட்டி பகுதியை கொஞ்சம் நம்ம இப்படி இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு மூமெண்ட்டான இடம், நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதனால் அதை நம்ம இப்படி வச்சு இப்படி நம்ம ஃப்ளீட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக வரும். அந்த மாதிரி காலும் கரெக்டாக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ளீட் வந்துடுச்சா? நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஃப்ளீட் எடுத்துட்டு ப்ளவுஸோட பின் பண்ண மாட்டேன். ஏன் ப்ளவுஸோட பின் பண்ண மாட்டேன்னா, நமக்கு இதுதான் மூமெண்ட்டான நடக்கிறதுக்கான அந்த இது போயிட்டு வருது இல்லையா, அதனால் பின் பண்ண மாட்டேன். சும்மா அந்த ப்ளீட்டு மட்டும் பின் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க மனுஷர். பாருங்கள், கீழே உங்களுக்கு தெரியாது, கால் நீட்டாக இருக்கா? இவ்வளோதான் மடிசார். இது ஒரு விதமாக நம்ம கட்டக்கூடியது. இதுக்கு கம்பல்சரி இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணணும். இன்ஸ்கர்ட்டை கட்டிட்டு என்ன பண்ணோம், அதை இப்படி எடுத்து இப்படி சுருக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்படி கட்டும்போது கால் எங்கேயும் தொங்காது, நீட்டாக இருக்கும். இது ஒரு விதமான டைப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டை படிச்சுட்டு என்னால் ஆன டிப்ஸை நான் அங்கே வீடியோ லோட் பண்ணுறேன்.